வணக்கம் மக்களே. வெல்கம் டு அட்டி டாக்ஸ். இங்க வந்து சினிமா கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெண்டுத்துலயும் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 2 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நேற்று ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்த்து முடிச்சாச்சு. ரொம்ப நேரமா நானும் வந்து எங்கடா எபிசோட் 4ன்னு நெட்ஃபிளிக்ஸை போட்டு போட்டு தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியா தான் 3 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. நண்பர்களே, பல ஏமாற்றங்கள் இருந்தது, கெட்ட ஏமாற்றங்கள், நல்ல ஏமாற்றங்கள் இருந்தது. ஆமா, அதுல முதல் கெட்ட ஏமாற்றம் இது. 3 எபிசோட் தான் வச்சிருந்தான். சரி, இந்த சீசன் இந்த வால்யூம் 2 பத்தினா ஓவரால் கருத்து சொல்லிட்டு அப்படியே நம்ம என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு போய் சொல்லுங்க. உங்களுடைய ஓவரால் கருத்து என்ன? அதான் சொன்னேன், நிறைய ஏமாற்றங்கள் இருந்தது. அந்த ஏமாற்றங்கள் நல்லதாகவும் இருந்தது, கெட்டதாகவும் இருந்தது. அப்படிதான் சீசன் ஃபுல்லா இருந்தது. இது வரைக்கும் நம்ம யோசிச்சு வச்சிருந்த அப்சைட் டவுன் அது இல்ல, அது வேறன்னு புதுசா ஒரு ஏமாற்றாங்க. அப்புறமா அந்த நம்பர் 8 சாவான்னு எதிர்பார்த்தா சரியா சாவே மாட்டான், அது ஒரு ஏமாற்றம். நம்மள சாவடி தேவசம் வந்திருக்கா, அவசியமா சாவ மாட்டான். வால்யூம் 2 வந்து வால்யூம் 1 அளவுக்கு இல்லாட்டியும் ஃபினாலே அந்த ஒரு எபிசோடுக்காக 3 எபிசோட் ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போதைக்கு. அது மட்டும் புரியுது. எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொல்லுவாங்கல்ல இருக்கானா இல்லன்ற மாதிரி 3 எபிசோடு இருக்குது, ஆனா உள்ள வந்து எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு வேக்யூமான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அப்படி இருக்க மாதிரி இருந்துச்சு. என்ன நம்ம பார்த்து இந்த 3 எபிசோட நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆளாளுக்கு மாத்தி கதை பேசிட்டு இருந்தாங்க, அதுதான் பார்த்துட்டு இருந்தோம் மாதிரி இருந்துச்சு. மேபி ஆக்ஷன் கம்மியா இருந்தனால என்னன்னு தெரியல, அதை அப்படியே போக பார்ப்போம். பட் எனக்கு வந்து அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படியே போவோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து அப்படியே என்ன ஆச்சுன்றது வந்து சந்தோஷ் கதை சொல்லுவோம். நம்ம வேற கேட்க போறோம். சொல்லுங்க. ஞாபக சக்தி அவங்க தான் நிறைய ஜாஸ்தி, வெண்டைக்காய் நிறைய சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் சுண்டைக்காய். அதாவது பாத்தீங்கன்னா முதல் எபிசோடின் பெயர் ஷாக் ஜாக். முதல் எபிசோட் நம்ம போன வால்யூம் எங்க விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிக்குது. நம்ம வில் வந்து டெமோகாரகனை கொல்றதுல இருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏதுன்றதுதான் இந்த எபிசோட்ல பாப்பாங்க. ஒரு பக்கம் அப்சைட் டவுன்ல நம்ம வெக்னா வந்து அந்த கடத்திட்டு போன குழந்தைங்க எல்லாரையும் கூட்டு போய் வீட்டுல தஞ்சம் புகுறாரு. வீட்டுல தஞ்சம் போகுது, இதுதான்பான்னு மண்டையை கழுவிட்டு இருக்காரு. நம்ம ஹாலிக்கும் டெரக்குக்கு மட்டும் அது இவன் பொய்க்காரவன் அப்படின்றது நல்லா தெரியுது. சோ இப்ப வந்து போன சீசன்ல லாஸ்ட்ல வந்து மேக்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, திரும்ப எப்ப வெக்னா வெளியே போறானோ அப்ப நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன், நான் சொல்லும் போது மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வழக்கம் போல வீலர் புத்தி, ஹாலி சொல் பேச்சு கேட்காம அவன் அப்போ வந்து வெளில போறானா அப்ப வான்னு சொன்னா அப்பதான் ஹென்றி சொல்லுவான், இதுக்கப்புறம் நான் அவங்களோட போவே மாட்டேன், நான் இங்கே மாட்டேன். ஐயோ சரின்ட்டு கரெக்டா எல்லாரும் பிஸியா இருக்கிற நேரம் பார்த்து நம்ம ஹாலி வந்து மேக்ஸ பார்க்க கிளம்பிடுவாங்க. நான் மட்டும் மாட்டினா பார்த்தாது உன்னையும் மாட்டி விடுறேன்ட்டு அவளை பார்க்க கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் இந்த கும்பல் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஜாய்ஸ் அண்ட் கேங் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி திரும்ப இப்ப எப்படி வெக்னாவை ஆக்சஸ் பண்றது. இப்ப ஜாய்ஸே வந்து வில்லு கிட்ட சொல்லுவாங்க, இப்பதான் ஜாய்ஸ்க்கு புத்தி வருது. ஜாய்ஸ் அந்த வில்லும் ஜாய்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருந்து வில்லு ஜாய்ஸ் மைக்கு இவங்க எல்லாரும் வந்து திரும்பவும் தப்பிச்சு போறது இந்த அந்த சுரங்க வழியா தப்பிச்சு போல பாக்குறப்ப அங்கதான் பொழந்து மணி கிளம்பா லூக்குஸ். ஐயா என்னடா எப்படி கோடு போட்டு வச்சிருக்கு நெஞ்சில அப்படின்னு சொல்லி அவனை எப்படியா வந்து கை தகலா தூக்கிட்டு போவாங்க. இப்ப வந்து ஜாய்ஸ்க்கு வந்து இப்பதான் புத்தி வருது, இதுக்கு மேல இவன் இருந்தா சரிபட்டு வராது, ஒரு பாயாசத்தை போட்டுருவோம், சீசன் இவனை வச்சுதான் தாலியா இருக்கிறானுங்கன்ட்டு, நீ வில்லு நீ என்ன பண்ணு, திரும்பவும் போய் ஆக்சஸ் பண்ணு, வெக்னாவோட மைண்டே நீ ஆக்சஸ் பண்ணி அவனை கொல்லு அப்படின்னு பிளான் போடுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒண்ணும் புரியல, முன்னாடி லூசு மாதிரி பேசுறேன், நான் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும், அவன் திரும்ப வந்தாதாண்டி என்னால ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இந்த கேங்கு, நம்ம ஸ்டீவன் கேங்கு அப்சைட் டவுன்ல சொன்ன இடத்துல இல்லாம அவனுங்க பாட்டுக்கும் அந்த இதுக்கு போயிடுறானுங்க, லேபுக்கு போய் இந்த இல்லாம லேபுக்கு போய் நான் இதை கண்டுபிடிக்கிறேன். நம்ம டஸ்டின் கூட்டு போயிருப்பாரு, இந்த ஹோல் சோர்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன், இந்த அப்சைட் டவுனோட அந்த வால்கான ஷீல்ட் ஜென்ரேட்டர் ஏதாவது இருக்கும், அதை கண்டுபிடிச்சு அதை அழிச்சா நமக்கு என்ன கதை, இந்த வாலை உடைச்சு அந்த பக்கம் போய் ஹாலியை காப்பாத்திடலாம் அப்படின்ட்டு இவனுங்க போறானுங்க. நம்ம ஹாப்பர் அண்ட் கேங்கு கம்யூனிட்டி காலியை கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்கு வந்து அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. காலி வந்து லெவனோட மண்டையை கழுவுறா. இப்ப என்ன கழுவுறா, அங்கதான் வந்து நமக்கு ஒரு விஷயத்த ஓபன் பண்றாங்க. அதாவது ஊர் உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தும் போய் தண்டா அந்த 8 எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்ற கதைய
அங்கதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ரத்தத்தை புடிச்சு உரின்னு உரிறானுங்க. எதுக்காக வந்து ரத்தத்தை புடிச்சு உரிறாங்கன்னா, இப்பதான் வந்து ஹென்றி எதுக்காக வந்து ஹென்றி வந்து நம்ம பிரென்னர் வந்து யூஸ் பண்ணா, எப்படி யூஸ் பண்ணான்றதெல்லாம் இதெல்லாம் காமிக்கிறாங்க. அவன் ரத்தத்தை ஹென்றி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ட்ரூ சோர்ஸா இருந்திருக்கான். அவன் தான் வந்து அந்த அப்சைட் டவுன்ல இருக்கிற வந்து டைரக்ட் ரிசோர்ஸ். அங்க இருந்து தான் வந்து ரத்தத்தை எடுத்து 11 மாதிரியான 11 மாதிரி 8 மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. அதுல வந்து 11 மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஹென்ரியோடைய ட்ரூ பவர்ஸ் இருக்கக்கூடிய, ஆமா அதே மாதிரி பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நம்ம 11 தான். அதனாலதான் அந்த அம்மா, அந்த மிலிட்டரிக்கார அம்மா வந்து 8 கிடைச்சாலும் பரவாயில்ல 11 வந்து, ஆமா 11 பிடிச்சி தேடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா அப்படின்னா நம்ம எப்படி வந்து காளி தப்பிச்சு போக ட்ரை பண்ணா அப்படின்றதான் காமிக்கிறப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் உமனா இருப்பாங்க. ஒவ்வொரு பிரெக்னன்ட் உமனுக்கும் அந்த ரத்தத்தை வந்து ஏத்தி உள்ளார வெளியே பிறக்க குழந்தை வந்து இந்த மாதிரி விசித்திரமான குழந்தையா பிறக்க வைக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மிலிட்டரிக்காரங்க. ஹியூமன்ஸ் ஆர் born to be doomed-ன்றது அப்ப நல்லா தெரிஞ்சது. பிரென்னர் என்னத்தை பண்ணி பிரச்சனையை உருவாக்குனானோ, பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு ஆர்மி பேஸ் கிரியேட் பண்ணி திரும்ப அதே உருவாக்குறானுங்க. கேட்டா ரஷ்யன்ஸ் அடிக்கன்றானுங்க. பொய்யா சொல்றானுங்க சார். இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா டஸ்டின், ஸ்டீவ் இந்த கேங்லாம் பார்த்தா அப்படின்னா வழக்கமா டஸ்டின் வந்து கொடுக்குற ஐடியா எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அது அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சு அவர் கொடுக்குற ஐடியாவா இருக்கட்டும், அந்த வாத்தியாரை டார்ச்சர் பண்ணி நடுராத்திரி 3 மணிக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஐடியா வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி இந்த டைம் பார்த்தா அப்படின்னா ஷீல்ட் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும், அதை நம்ம போய் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ சரி வாங்கலாம் நம்ம எல்லாம் 2 பிரிஞ்சு டீம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் வந்து நான்சியை கூப்பிடுறான். நீ எதுக்கு அவனை கூப்பிடுற? உனக்கு வேணும்னா டஸ்டினை கூப்பிடு இல்ல ஜானத்தனை கூப்பிடு, ஏன் உனக்கு ஆம்பளைங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஜானத்தனை கோவப்படுறான். சந்திரமுகி படத்துல வடிவேல அவர் பொண்டாட்டியை காப்பாத்து வரல, அது யாரு அந்த மாதிரி ஃபுல்லா வந்து காப்பாத்திட்டே தெரியுறான். இல்ல தேவையில்ல நீ டஸ்டினை கூட்டிட்டு போ, நான் யாழை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட்டிட்டு போயிடுறான். டஸ்டினுக்கு அவன் ஸ்டீவ் வந்து டென்ஷன் ஆகி திரும்பவும் இவன் கூட வா சரிவா போய் சொல்லலாம்னு சொல்லி போறாங்க. இந்த பக்கம் அது ஒரு விஷயம் நடக்க, அந்த பக்கம் நம்ம ஹாலி சும்மா இல்லாம போய் மேக்ஸை மீட் பண்ணப்போ நம்ம டெரக்கு குட்டியும் ஹாலியை ஃபாலோ பண்ணி போயிருப்பான். ஏன்னா டெரக்கு தெரியும் அவன் ஒளிஞ்சிருப்பான், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான், தொப்பை மட்டும் நம்மள்தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம். இப்ப இவங்க 3 பேரும் ஒரு கான்வர்சேஷன் வச்சு எப்பாப்பா இதான் விஷயம், நீங்க ஒன்னும் பதறாதீங்க, நான் டிப்ஷிட் டெரக் கிடையாது டிலைட்ஃபுல் டெரக், நம்பிதான் நீங்களே இருக்கீங்கன்னு சொல்லவும், அப்படியா அப்ப உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்ட்டு நீ வந்து ஹென்ரியை டைவர்ட் பண்ணு அப்படின்ட்டு டெரக்கு குட்டிக்கு ஒரு வேலை தராங்க. அதுலயும் அவன் ஆயிரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸா இருக்கட்டும், வில்லா இருக்கட்டும், நம்ம மைக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவர் பேர் என்ன, சொட்ட அங்கிள், அவர் பேர் என்ன, முறையாவா இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான ஆளை மறந்துட்டேன் பாரு, டார்ச்சர் கண்ணி ஊத்திருப்பாரு எரிக்கா, லூக்கஸ், எரிக்கா எல்லாமே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி வந்து இப்போ வந்து நம்ம அடுத்த கட்ட பிளான் என்ன, எப்படி வந்து நம்ம வில்லுக்கு வந்து திரும்பவும் அந்த ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ண போறோம்னு இருக்கப்போ இவன் லூக்கஸ் வந்து ஐடியா எடுத்துட்டு வரான், எரிக்கா வந்து ஒரு ஐடியா எடுத்துட்டு வரான். லூக்கஸ் என்ன ஐடியா எடுத்துட்டு வரான் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஏதோ டெமோகாகனை வந்து ஹீட் பண்றப்பதான் வந்து பயங்கரமான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெடிச்சு அதை வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. ஆமா, அது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இவர் இருக்காருல்ல மேக்ஸோட அண்ணன், பில்லிக்கு வந்து மைண்ட் ஃபிளேயர் பார்ட்டிகல்ஸ் உள்ள போய் தான் அவன் அந்த மாதிரி மாறி இருப்பான். அவனை வந்து சானால வச்சு ஹீட் பண்ணும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். சரி, அதே மாதிரி இங்க செத்து போன டெமோ போனோம் ஒண்ணு கிடக்கு, அதை தூக்கிட்டு போய் பிராங்கன்ஸ்டைன் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதோட உடம்பு சூடு பண்ணுவோம், பார்ட்டிகல் ஆக்டிவேட் ஆகும், அதை யூஸ் பண்ணி நீ ஆக்சஸ் பண்ற அப்படின்னு சொல்லுவானுங்க. லூக்கஸ் ஐடியா வந்து எப்ப பாப்கார்ன் ரெடி பண்றப்பெல்லாம் ஐடியா வருது லூக்கஸ். எப்படி அதான் இப்போ மீம் ஒண்ணு பார்த்தா, எப்படி வந்து இந்த மாதிரி ஐடியா வருது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு ஒருத்தவங்க சும்மா நடந்து போயிட்டு இருப்போம், ஏய் வாயா நம்ம அந்த கடையில போய் சாப்பிடுவோம், இப்படி என்ன சொன்ன, கடையில போய் சாப்பிடுவோம் உடனே பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிருவான். அவன் கேட்பான், எங்க இருந்து அந்த பேப்பர் வருது, எங்க இருந்து இந்த டயக்ராம் வருது, இப்ப நான் சொன்னதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அந்த மாதிரி பாப்கார்ன் திங்கிறப்பெல்லாம் ஐடியா வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் செகண்ட் எபிசோட் இருக்கும், இருங்க அதுக்கு அடுத்து எரிக்கா அடுத்து ஐடியா சொல்லுவா. எரிக்கா என்ன ஐடியா சொல்லுவான்னு நான் மறந்துட்டேன். அவன் என்ன டஸ்டினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுவா. டஸ்டின் வந்து இப்போ டஸ்டின் என்னதான் வந்து இருந்தாலுமே அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு வாத்தியார்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். நம்ம அவன்கிட்ட கேட்போம் டஸ்டினோட வந்து லொகேஷனை வந்து அவனால வந்து கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம டஸ்டினோட வாத்தியார் கிட்ட ஐடியா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவ ஒரு ஐடியா சொல்றான். 2 பேர் கூட்டம், அந்த கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, சரி 2 பேர் ஐடியாவும் நல்லா இல்ல, 2த்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போறாங்க. நல்லா இல்லாத ஐடியாவே ட்ரை பண்றீங்களே, நல்ல ஐடியா கொடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்க? அதை ரிஜெக்ட் பண்றாங்க, நல்லா இருக்கு வேண்டாம், உடனே சீசன் முடிஞ்சிடும், வேண்டாம் வேற ஐடியாக்கு போவோம்.
இதுக்கு நடுவில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கூடிய டஸ்டினுக்கும் ஸ்டீவுக்கும் இருக்கிற அந்த சண்டை கலவரம் நடக்குது. ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள இருக்கிற உலகத்துல இருக்கிற ஆளுகளை காப்பாத்த பேசுகிறான்னு சொன்னா செத்து போனவனை பத்தி உட்காந்து பேசிட்டு உட்காந்துப்பானுங்க. எடி செத்ததுக்கு அவன் தான் காரணம், அவன் எதுக்கு ஹீரோவா இருக்க ட்ரை பண்ணா அப்படி சொல்லி ஸ்டீவ் சொல்லுவான். பட் அவன் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் சொல்றேன், இந்த சீசன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபுல்லாவே எல்லாருமே எப்படா சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்லாம் தெரியுறாங்க. இதே எபிசோட்ல ஸ்டார்டிங்ல வந்து லெவனுக்கும் ஹாப்பருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஹாப்பர் வந்து பாம் எடுத்துட்டு வந்திருப்பாருல, அதனால லெவன் வந்து இந்த மாதிரி திட்டுவாங்க, நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி புழுத்த போறியா நீ அப்படின்னு திட்டிட்டு 2 நிமிஷத்துல நம்பர் 8 மைண்ட் வாஷ் பண்ணோடனே இவங்க ரெடி ஆயிடுவாங்க சாக்ரிஃபைஸ் பண்ண. சரி, நமக்கு டைம் வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீ அவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நேரா வெக்னாட்டே போயிரு, அவனாவது ஏதாவது யூஸ் ஆகுது பண்ணுவான். அப்படியா போயிட்டு கையை வச்சு நின்னா அவனை எடுத்துப்பான். சரி, அவன் இருக்கிறதுக்கு அவன் ட்ரிம் ஆயிட்டே போறான். டேய் வெக்னா வெக ட்ரிம் ஆயிட்டே போறான், பயங்கர ஆர்ம்ஸ்ல புடச்சிக்கிட்டு வருது. வில் கூட இவ்வளவு நோட் பண்ணிருக்க மாட்டான் சார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் வந்து பயங்கர சண்டை போட்டுக்கிறாங்க. எடி செத்ததுக்கு வந்து அவன் தான் காரணம், எதுக்கு தேவையில்லாம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணான், நினைச்சிருந்தா வந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கலாம், அவனும் உயிரோட இருந்திருக்கலாம், அவன் ஹீரோவா பெரிய மாதிரி நான் ஹீரோவா இருப்பேன்னு போயிட்டு உயிரை விட்டான், அதுக்காக நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காது, நீ வேணா பெரிய வெண்ணையா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் டஸ்டின் ஆமா நான் பெரிய வெண்ணை தான்டா, நீ பெரிய வெண்ணையா, நீ எங்களை காப்பாத்தினியா, தண்டத்துக்கிட்டு இருக்க, அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படி இப்படி சொல்லி லவர்ஸை விட மோசமா அடிச்சுக்கிட்டாங்க. அடிச்சுக்கிட்டு 2 பேரும் வந்து அடிச்சுக்கிட்டதுல மிச்சம் என்ன அப்படின்னா வாக்கி டாக்கி உடச்சு போச்சு. இருக்கிறதுக்கான ஒரே கம்யூனிகேஷன் அது மட்டும் தான், அதையும் உடச்சுட்டானுங்க. ஆண்டனாவை உடச்சு தள்ளிட்டு 2 பேரும் வந்து ஆள விடுறாங்க ஒய்யான்ற மாதிரி ஸ்டீவ் தான் கிளம்பி போயிடுவான். ஆக்சுவலா இந்த சீசன் ஃபுல்லாவே ஸ்டீவ் வந்து ஒரு மாதிரி ஆஃபா தான் இருப்பான், இதுல மொத்தமா ஆஃப் ஆயிடும், ஸ்கிரீன் அவுட்டே ஆஃப் ஆகி கிளம்பி போயிடுவான், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆளே இருக்க மாட்டான். இது வந்து எங்க நடக்குதுன்றதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம 11 வந்து வெக்னா ஒரு பொழந்து அப்சைட் டவுனுக்கு அனுப்புவாங்கல்ல, அதே இடத்துல நடக்குது. அந்த இடத்துலதான் நம்ம டஸ்டின் ஐயா திரும்பவும் ஆக்சிடென்டலா பிரென்னரோட ஜேர்னல் கண்டுபிடிக்கிறாரு. அவன் ஜேர்னல் சூப்பரா டெக்ஸ்ட் புக் மாதிரி எழுதி வச்சிருக்கான், படம் அழகா போட்டு கலர் கலரா படம்லாம் போட்டு. அப்பா 1980s இவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், அந்த வார்ம் ஹோல் அது இது சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இதை பார்த்தோம் டஸ்டின் கண்ணு விரியுது. ஆஹா நம்ம பண்ணதெல்லாம் நம்ம வரைக்கும் பேசுனதெல்லாம் தப்புடா, என் தியரி தப்பா போச்சுடா அப்படின்னு சொல்லி கண்ணு விரியுது. இவங்க இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க மேல ஜானத்தனும் நம்ம யாரது நான்சியும் மொட்டை மாடிக்கு போயிட்டே இருக்கிறப்போ அங்க வந்து டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் half ஆஃப் த பில்டிங் எல்லாம் உருகி போய் கிடக்கும், சோல்ஜர்ஸ்ல நடுவுல சிக்கி உருகி போயிருப்பானுங்க. என்னடா இதுன்ட்டு செக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம டெரக் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றன்ற பேர்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு காட்டுக்குள்ள ஓடி கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, எங்க தம்பி போய்கிட்டு இருக்கீங்க, வழி தெரியாம போய்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து உள்ளார வர அப்பயும் வந்து திமிரா பேசிக்கிட்டே இருப்பான். இந்த சொல்றா இந்த மேப் யாரா உனக்கு கொடுத்தது, உங்க அம்மா. அதுக்கப்புறம் வந்து சரி இது உங்க அம்மாவையும் கொண்டுருவேன், உங்க அப்பாவையும் கொண்டுருவேன், உன் தங்கச்சியும் நான் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்ட உடனே ஓகே கம்முனா. அப்பதான் வந்து டெரக் வந்து அமைதியாகும். இன்னொரு பக்கம் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் வந்து ஒரு மெமரியா வந்து தேடி போயிட்டே இருப்பாங்க. ஹாலியோட மெமரி வந்து எந்த இடத்துல வந்து ஹாலியை வந்து கடத்திட்டு வந்தாங்களோ அந்த மெமரி பக்கத்துல போனா மட்டும்தான் இந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு கேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெமரியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஹென்ரியோட மெமரியில அவன் ஹாலியை ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணான்ற இடத்துக்கு போனா கேட்டு போர்ட்டல் ஓப்பன் ஆயிடும், அப்ப நீ தப்பிச்சு போயிடலான்ட்டு மெமரியை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. போக போக இந்த போன சீசன்ல நடந்த எல்லா சம்பவமும் வரும். அவன் அந்த இதுல சுத்தினது, அப்புறம் அவங்க அம்மா டெமோகாரன் கழுத்துல வச்சது, அந்த சீன்லாம் வரும். அந்த சீன் எல்லாமே வரும். அப்போ வந்து ஹாலி வந்து ரொம்ப வருத்தப்படுவாச்சா, நான் வந்து இவ்வளவு வீக்கா இருக்கேன், நான் வந்து எங்க அம்மாவையும் காப்பாத்தல, என்னையும் காப்பாத்திக்கல, இங்கேயும் கடத்திட்டு வந்துட்டு இப்போ ஒன்னையும் நான் சாவடிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சாவடிக்க போறியா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம லூக்கஸோட தியரியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. டெமோகார்கனை வந்து சூடுபடுத்துறதுக்கான அவன்ல வச்சு தீ பிடிக்க வைக்கிறதுக்காக வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கப்போ, அப்போ வில்லுக்கும் நம்ம ராக் அண்ட் ராபின் சோ அவங்களுக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நானும் இந்த மாதிரி இந்த ஃபீலிங் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே சொல்ல வந்து கஷ்டப்பட்டேன், ஃபர்ஸ்ட் டேரக்டா அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னேன், அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்புறம் தான் வந்து சரி ஓகே சொல்லலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விக்கி கிட்ட சொன்னேன், பேரை மாத்திருக்கலாம் விக்கி கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்குள்ள வந்து கனெக்ஷன் நல்லாவே வந்து ஏற்பட்டுச்சு. அப்ப நீ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து வெளியே சொல்ல வந்து கத்துக்கணும், நீ இப்ப என்கிட்ட சொல்லியிருக்க, அதே மாதிரி வந்து மத்தவங்க கிட்ட வந்து சொல்ல பண்ணணும். சொல்லதான் வில்லி கேட்பான், அப்படி நீ யார்கிட்ட சொன்ன, ஸ்டீவ்கிட்ட சொன்னியா, அப்படியே ஒரு ஆளு அவன் எப்படி சொன்னு கேட்பான். தெரியும், அவனை பார்க்க அவன் அப்படிதான் இருப்பான், பட் இருந்தாலும் அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி ராபின் சொல்றாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பம்ப்கினை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை தூக்கி போட்டு டெமோகார்கனை தூக்கி வந்து ஃபுல்லா வச்சு இது பண்றாங்க. அதை வச்ச உடனே நம்ம வில்லுக்கு வந்து பவர் அங்க இருந்து வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு அந்த ஹை மைண்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு.
வில்லு வந்து இந்த ஹெட்போன் மாதிரி ப்ளூடூத் கனெக்டட் அந்த மாதிரி ஆகலாம். ப்ளூடூத் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். அந்த மாதிரி கனெக்ட் ஆகி வெக்கனா மைண்டுக்குள்ள போகும்போது டெரெக்ட் மைண்டுக்குள்ள போயிடுவாரு. நான் தான் இப்ப டெரெக்ட் அப்படின்ற மாதிரி டெரெக்ட் எங்க போறான் வரான்றதை பார்த்துட்டு போகல. அப்புறம் கடைசியா வந்து எப்படியோ நம்ம வெக்கனாவோட மைண்டுக்குள்ளேயே வந்து போயிடுவாப்ல. அது எப்போ போவாருன்னா, இந்த பக்கம் நம்ம ஹாலியும் மேக்ஸும் அவங்க மெமரியை தேடி போயிட்டு இருப்பாங்கல்ல. ஹாலி வந்து அந்த முக்கியமான மெமரி, அந்த இது என்னது, அவங்க அம்மா சண்டை போடுற மெமரி, அந்த இடத்துல இருக்கும்போது ஹாலிக்கான கேட் வந்து அங்க ஜன்னல்ல தெரியும். ஓகே, இப்ப இங்க இருந்து அங்க போனா நம்ம எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படி போகலான்னு இப்படி ஜன்னல்ல கை வைக்கும் போது ஜன்னல் சட்டக்கன் மூடுது. யாரான்னு திரும்பி பார்த்தா பின்னாடி பார்த்தா ஹென்றி வரான். கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வரான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்பீடி எமர்ஜென்சி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வெக்கனாவா மாதிரி உள்ளார வர்றப்போ அந்த டைம்ல வந்து புடிச்சு மேக்ஸ புடிச்சு ஆல்மோஸ்ட் கழுத்து புடிச்சு நெரிச்சுட்டு உயிர் போற அந்த கடைசி போதுதான் வெக்னாக்கே கண்ணு சொருகுது. இருந்து வில்லோட வாய்ஸ் மாதிரி வருது. தயவு செய்து இங்க இருந்து ஓடிடு, ரன், யூ நீட் டு ரன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு அது ரன்னு சொல்றதுக்கு முன்னாடி காலை பிடிச்சி படக் அப்படின்னு சொல்லி நூடுல்ஸ் மாதிரி உடச்சு விட்டுறான். உடச்சு விட்டுட்டு ஓட சொன்னோடனே மேக்ஸும் ஹாலி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா நம்ம வெக்னாக்கு வந்து தெரிஞ்சிருது வில்லு தான் நம்மள வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றான்ட்டு வில்லு தூக்கி விசிறி அடிச்சிடறான். வில்லு வந்து எப்படி மேக்ஸ் கோவாக்குள்ள போனாலும் அதே மாதிரி இவனும் கோவாக்குள்ள போயிடறான். இப்போ வில்ல புடிச்சு வச்சிடறான். வில்லோட மைண்ட புடிச்சு வச்சு, ஓகே இப்போ நீ வந்து கடைசியா எனக்காக ஒரே ஒரு வேலை பண்ண போற, மேக்ஸ் எங்க இருக்கான்னு நான் இப்போ உன்னை வச்சு கண்டுபிடிக்க போறேன். மேக்ஸோட உடம்ப கண்டுபிடிச்சு இப்ப மேக்ஸ போட்டு தள்ள போறேன். சோ கடைசியா வெக்னா பையன் வந்து மேக்ஸுக்கு இவ்வளவு பயப்படுறான்னா, மேக்ஸ் 2 வருஷமா நம்ம வெக்னா கிட்ட மாட்டவே இல்ல, எப்படியோ தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா மேக்ஸுக்கு இப்ப வெக்னாவோட மைண்ட் இன் அண்ட் அவுட் ஃபுல்லா தெரியும், ஃபுல் கதையும் தெரியும். இதுதான் எபிசோட் 5 உடைய ஒரு சுருக்கம், கதை சுருக்கம். இதுல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க, இதுல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எபிசோட் 5ல? ஏதோ எனக்கு எப்படி இருந்துச்சா, சரி ஏதோ நடக்க போகுது, அடுத்த எபிசோட் ஏதோ நடக்க போகுதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஏன்னா அடுத்த எபிசோட் பார்த்தா அப்படின்னா எஸ்கேப் ஃப்ரம் அந்த கேமசாட்ஸ். சோ அப்படி இருக்கப்போ சரி எப்படி தப்பிக்க போறாங்கன்றதுக்கான ஒரு அடித்தளத்தை லைட்டா போட்டிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வில்லுக்கு ஒரு பக்கம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் டஸ்டின் டீமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி சேர போறாங்க, இன்னொரு பக்கம் நான்சி ஒரு பக்கம் தனியா, நான்சி ஜானத்தன் தனியா போயிருக்காங்க. சோ இந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்து உள்ள வரப்போது, இது பெருசா நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனா எதுவும் நடக்கல. அது எபிசோட் 6 பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். எபிசோட் 5 பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எபிசோட் 5 பார்த்து முடிச்ச உடனே ஓகே, அது வில்ல தான் ஏதோ திரும்பவும் கொண்டு வர போறாங்க, திரும்பவும் வில்ல சென்ட்ரலைஸா வச்சுதான் போகுது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த 3 எபிசோடும் பாக்குறப்போ என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் அப்சர்வ் பண்றதை தாண்டி, ஐயோ ஸ்டீவ் இப்ப செத்துருவானா அப்ப செத்துருவானா இந்த பதட்டத்திலேயே உட்காந்துருக்கேன். ஐயோ கதை இப்படி போதே, ஸ்டீவ் நோக்கி போதே, ஐயோ அப்படின்னே உட்காந்துருக்கேன். இப்ப 7 எபிசோட் ரிலீஸ் ஆகலையும் ஒருத்தர் கூட சாவல அப்படின்னா பல பலிகள் காத்திருக்கு கடைசி எபிசோட்ல அர்த்தம். அதுலயும் நீங்க முக்கியமா நோட் பண்ணும், இப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து அப்சைட் டவுன்ல போயிட்டானுங்க. ஆமா, மொத்தமா முடிச்சு விட்ட வேண்டியதான். தனித்தனியா இருக்கும் போதாச்சும் ஒரு குரூப்ல இருந்து ஒரு ஆள் செத்தாங்கன்னா பரவாயில்ல, 4 பேர் 5 பேர் சாவானுங்க, மொத்தமா போறானுங்க, அவன் வந்து அசம்பிள் மாதிரி போறானுங்க எல்லாரும். அந்த எபிசோட் எண்ட்ல பார்த்தா அப்படின்னா முக்கியமா நம்ம நான்சி அண்ட் ஜானத்தன் வந்துட்டு மேல மொட்டை மாடிக்கு போய் பார்த்துருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க இருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் படிக்கட்டு ஃபுல்லா வந்து வெள்ளை வெள்ளையா ஏதோ ஊத்திருக்கோம். எவன்டா இந்த இடத்துல இவ்வளவு ஊத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எவன் மேல போய் பாக்குறப்போ அதான் வானத்துல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கிறாங்க. பார்த்தா ஒரு ஷீல்டு மாதிரி ஏதோ இருக்குது. சரி இது ஷீல்டு, அப்போ ஷீல்டு ஜெனரேட்டரா இருக்கும். இதை நம்ம சுட்டு தம்பி துப்பாக்கி எடு. இது எப்படி நீங்க சீப்பா போட்ட பிளான் சீப்பா வச்சே முடிச்சல, அந்த மாதிரி இதை சுட்டுட்டா நம்ம தப்பிச்சிடலாம்ல அப்படின்ற மாதிரி நான்சி சும்மா இல்லாம டும் 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 டடக்கான்னு சொல்லி அதை சுட்டு அங்க இருக்கிறத வந்து கலைச்சு விட்டுறா. கடைசியில பார்த்தா அது வந்து ஷீல்டு ஜெனரேட்டர் கிடையாதுடா, அது ஒரு எக்ஸாக்டிக் மேட்டர். ஆமா அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்க. அது வந்து அதோட கண்டினியூஷன் தான் அப்படியே வந்து இப்போ எபிசோட் 6ல வருது. அப்பதான் டஸ்டின் வந்து அந்த புக்கை பதறி ஓடி வரான். பதறி ஓடி வந்து ஸ்டீவ் கிட்ட வந்து இடிச்சு தள்ளிட்டு, டே நம்ம வந்து பாத்துட்டு இருந்து ஷீல்ட் ஜெனரேட்டர் கிடையாதா, எக்ஸாக்டிங் மேட்ரு, அது வந்து மொத்தமா கலைஞ்சது அப்படின்னா அவ்வளவுதான், மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு விட்டுரும். அதனால இப்ப நம்ம இது வரைக்கும் நம்ம அப்சைட் டவுனை வச்சு அப்சைட் டவுனை பத்தி புரிஞ்சு வச்சது எல்லாமே தப்பு, எல்லாமே அப்சைட் டவுனா இருக்குடா அப்படின்ற மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். சோ இப்ப வந்து என்ன அதுக்கான வந்து ஒரு புரிதல் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னா, அப்சைட் டவுன்ன்றது வந்து இன்னொரு வேர்ல்டு கிடையாது, அது வந்து ஒரு பிரிட்ஜ். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய உலகம் ஒண்ணு இருக்குது, மேல வந்து ஒரு உலகம் ஒண்ணு இருக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து டைமென்ஷன் எக்ஸ்னு சொல்லி வச்சிருக்காங்க டெஃபர் பிரதர்ஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த 2 உலகத்துக்கும் இந்த அபிஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெமகார்கன், இந்த வெக்கனா பயவுல எல்லாமே இருக்கிறது, இந்த மைண்ட் ஃபிளேயர் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம உலகத்தை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் ஒரு பாலம் ஒண்ணு வேணும்னா அந்த பாலம் தான் வந்து அப்சைட் டவுனே தவிர இது வந்து தனி உலகம் ஒண்ணு கிடையாது. அந்த பாலம் அப்சைட் டவுன் கிடையாது, அட இது வேற ஒண்ணும் இல்லைங்க, வார்ம் ஹோல், அவ்வளவுதான்.
அதான் அப்சைட் டவுன் நம்ம இதுக்கு நினைச்சிட்டு இருந்தது வந்து இந்த இடம் தான், இந்த ஒரு விஷயம் தான். சோ அந்த ஒரு விஷயம் நான் ஒத்துக்க மாட்டேன், இது ஃபுல்லா அப்சைட் டவுன் கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப வந்து வார்ம் ஹோல் இருக்கா, இது ஒரு உலகம், இது வந்து நம்ம உலகம், நடுவுல தான் வார்ம் ஹோல் இருக்கு. இந்த நடுவுல இருக்க பார்ட் தான் இந்த பிரிட்ஜ். ஓகேவா? இப்ப அந்த வார்ம் ஹோல் வந்து நம்ம உலகத்தோட சர்ஃபேஸ்ல கனெக்ட் ஆகுது இல்ல, அந்த கனெக்ட் ஆகுற இடத்துல ஒரு லேயர் கிரியேட் ஆகுது, அதுதான் தக்காளி அப்சைட் டவுன். எப்படி நம்ம உலகத்துக்கு ஒரு அப்சைட் டவுன் இருக்கோ அதே மாதிரி அபிஸ்க்கும் ஒரு அப்சைட் டவுன் இருக்கு. அது சுத்தி இருக்க அந்த வால் தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கார் போய் சொருகுன இடம். அந்த வாலை உடைச்சிட்டானுங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த வால்ல தான் வந்து ஒரு பொத்தல் ஒண்ணு விழுந்துருக்குது. அது வழியா வந்து அந்த காரு எல்லாமே வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து என்னடா எல்லாம் வானம் வந்து சிவப்பாவது ப்ளூ ஆகுதுன்னு பாத்துட்டு ஹாப்பருக்கும் சரி லவனுக்கும் சரி நம்ம புறம்போக்கு காளிக்கும் ஒன்றும் புரியல. சரி அங்க தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க இருந்து ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட் வழியா வந்து ரியல் வேர்ல்டுக்குள்ள வந்துடுறாங்க. யாரு நம்ம ஹாப்பர் ஐயா, லெவனு, நம்பர் 8 இவங்க எல்லாரும் வந்து இந்த பக்கம் ஓடியாந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் வந்து தப்பிச்சு வந்து திரும்பவும் கொகைக்குள்ளே வந்துடுறாங்க. நீங்க கொகைக்குள்ள வர முடியாது அவர் வந்து என் கொகைக்குள்ளதானே வர முடியாது, மொத்தமா போட்டு தள்ளிடுறேன். நான் வந்து இப்ப போய் மேக்ஸை டார்ச்சர் பண்ண போறேன், மேக்ஸை டார்ச்சர் பண்ணி நான் அவளை சாவடிக்க போறேன், உனக்கு அது வேணும், உனக்கு அது வேண்டாம் அப்படின்னா ஹாலிடியே என்கிட்ட வந்து இல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான் அங்கிருந்து. வெக்னா இப்படி மிரட்டிட்டு போக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம வில் பையர்ஸ் இன்னும் வந்து இவரோட புடியில தான் இருக்கிறாரு, நம்ம வெக்னாவோட புடியில தான் இருக்கிறாரு. வெக்னாட்ட திமிர உன்னால இப்ப என்ன எதுவும் பண்ண முடியும்னு சொல்ல கண்ணுல இருந்து ரத்தத்தை பீச்சு எடுத்துருவோம். இப்ப நம்ம வில்லு வந்து டிரான்ஸ்ல இருக்கிறாரு. இந்த பக்கம் ஹாலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்படியே அந்த பக்கம் போனா நம்ம நான்சி கையை கால வச்சுட்டு சும்மா இல்லாம சுட்டு தள்ளினதுனால ஒரு எஃபெக்ட் கிரியேட் ஆகி இப்ப அந்த பில்டிங்கே கொஞ்சம் கொஞ்சமா உருக ஆரம்பிக்குது. இவங்க வந்து ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நான்சியும் ஜானத்தனும் மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. அந்த ரூம் வந்து அப்படியே உருகி இவங்க மூழ்க போற நிலைமையில இருக்கிறாங்க. கதவையும் திறக்க முடியல. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் வந்து நான்சியை காப்பாத்துறேன்ட்டு படிக்கட்டுல ஏறி ஓட படிக்கட்டு உருகி விழுது. சார் படிக்கட்டு விழுந்தா என்னடா, நான் ஏனியை போட்டு போறேன் அதுவும் விழுவுது. அதாவது டஸ்டின் அந்த இடத்துல வந்து காப்பாத்துவாப்ல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எமோஷனல் பாண்டிங் ஒண்ணு ஸ்டீவ் கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. பயமா? ஆமா, ஒண்ணு சேர்ந்தாங்க, சரி சேர்ந்து சாவ போறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஒண்ணு தோணுது. அப்ப சொல்றான், இல்ல இதுக்கப்புறம் இன்னொரு இழப்ப வந்து என்னால தாங்க முடியாது, ஆல்ரெடி எடி செத்து போயிட்டான், இந்த மாதிரி ஹீரோ ஆகும்னு சொல்லிட்டு நீயும் ஹீரோ ஆகும்னு சொல்லி செத்து போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றப்போ என்னால முடியாது, உன்னையும் நான் இழக்கனே விட மாட்டேன். சரி ஓகே 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசாதடா சரிடா அப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகலாப்ல. சோ எதனால வந்து நம்ம இந்த வில்லு வந்து இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராக்கின் ராபின் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சிடியை வச்சு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த சிடி கவர் தான் நம்மளுடைய உடம்பு அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த சிடி தான் வந்து நம்மளோட மைண்டு. இப்ப வந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி வந்து மூணு டிஃபரெண்டான இடங்கள்ல வந்து மாட்டிருக்காங்க. நம்ம இவங்க வில்லா இருக்கட்டும், இந்த பக்கம் ஹாலியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு இடத்துல மாட்டிருக்காங்கன்னு நினைச்சிருக்கோம். பட் இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது வந்து நம்ம இவனோட மைண்டு தான், ஹென்ரியோட மைண்ட்ல தான் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த சிடியை தனியா இப்படி எடுத்து திரும்ப அந்த உடம்புக்குள்ளேயே போட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து அவங்க எல்லாரும் அவங்களோட சுயநினைவுக்கு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். இது இந்த எக்ஸ்பிளேஷன் அது நமக்கு தெரியும், மேக்ஸ் சொல்ற பேர் நமக்கு தெரியும், அது நமக்கு தெரியும், அவனுங்களுக்கு தெரியாதுல்ல. சோ அதனால வந்து திரும்பவும் இந்த மாதிரி எப்படின்னா இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து ஒரு ஃபில்லர் விஷயங்கள் நிறைய உள்ள இருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்க மாதிரி. அது என்னன்னா த்ரூ அவுட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன்ஸ்ல வந்து ஒரு 10-15 பேர் இருக்கானுங்கன்னா 3 முறை பிரிச்சு வச்சிருவானுங்க. ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் தெரியும், இன்னொரு சிலருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்ப அவனுங்க நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லல, அந்த கேரக்டர்ஸுக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாலி அண்ட் மேக்ஸ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹாலி வந்து என்ன சொல்றாங்க, சரி நம்ம வந்து ஹென்ரியை பார்த்தப்போ ஒரு கேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்ப ஹென்ரிக்கும் சொல்லி ஏதாவது ஒரு வீக்னஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, அப்ப அதுல ஏதாவது ஒரு கேட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி புத்திசாலித்தனமா யோசிக்கிறாங்க. மேக்ஸ் சொல்றா, இல்ல நான் 2 வருஷமா எங்களுக்குலாம் சுத்திட்டு தான், அப்படிலாம் ஒரு கேட்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப நீ வந்து இந்த கேவ்ல சுத்தி தேடி பார்த்துட்டியா அப்படின்னா நான் தேடி பார்த்துட்டேன். அப்ப அந்த மணல் அவ்வளவு தூரம் இருக்கு, அதை தேடி பார்த்தியா அப்படின்னா அது வந்து இன்னும் அது ரொம்ப தூரம் இருக்குமே அப்படி இன்னும் தேடல, அப்ப வா தேடலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் தேட போறாங்க. 2 வருஷம் என்ன இப்பதான் வந்து பிரெயின் வாஷின் உச்சகட்டமா இருக்கு. நம்ம காலி வந்து இவ ஹாப்பர் கிட்டே வந்து பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்றா. உங்களுக்கு வந்து உண்மை தெரியும், நீங்க வந்து 11 கிட்ட இருந்து மறைக்கலாம், இந்த விஷயம் எல்லாம் முடியணும் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது, என்ன நடக்கணும் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், ஆனா நீங்க வந்து 11 கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, ஆனா அந்த உண்மையை நான் சொல்லியே தீருவேன், அதுதான் இதுக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு மாதிரி சொல்றா. அப்படி என்ன தீர்வு அப்படின்னா, உண்மையாவே வந்து லெவனோட ரத்தம் இருந்துச்சு, லெவன் கையில கிடைச்சிட்டா எப்படி இன்னைக்கு ஓடலாம் நாளைக்கு ஓடலாம், ஆனா என்னைக்காவது கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துடும். அவன் வந்து 11 மாதிரியே இன்னொரு 10 பேரை வந்து உருவாக்குவாங்க. அதனால வந்து லெவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். நானும் இருக்கக்கூடாது லெவனும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயத்த சொன்னோடனே ஹாப்பர் வந்து
ஒத்துக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாவறதுன்னா நீ சாவடி, எதுக்குடி அவளையும் சேர்த்து கூட்டு போற? இப்போ வந்து ஹாலியோட முக்கியமான கேள்வி வந்து ஏன் ஹென்ரியால இந்த குகைக்குள்ள மட்டும் வர முடியல அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளா இருக்கு. அதுக்கான பதில நம்ம ஹாலி தான் கண்டுபிடிக்கிறாங்க. போன வால்யூம்ல வந்து ஹாலி வந்து ஹென்ரியோட பொருள் ஒரு சிலதெல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த பாய் ஸ்கவுட்ல இருக்கிறபோது. அதுல வந்து ஒரு இது இருக்கும், டெலஸ்கோப் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அந்த கேப்ல வந்து ஒரு இமேஜ் மட்டும் கட் ஆயிருக்கும். அந்த இமேஜ்க்கான மேட்ச் வந்து அந்த குகையும் அது ஒரே ஷேப்ல இருக்கும். சோ அதை மேட்ச் பண்ணி பார்த்தா அங்க வந்து ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துக்குள்ள போனா அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து குத்துயினும் கொலையினுமா கிடக்கலாம், கையில பொட்டி வச்சுக்கிட்டு அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கான். அந்த இடத்துல பார்த்தோம்னா கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு கிட்டக்க வராதிங்க அவங்க சுற்றுவேன்னு சொல்றான். யாரை சுற்றுவேன்னு சொன்னா அப்படின்னா பின்னாடி வந்து நம்ம குட்டி ஹென்றி வரான். இல்ல நான் வந்து உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்றேன், தயவு செஞ்சு சுடாதீங்க. லெஃப்ட் கையில டார்னு ஒன்று வைக்கலாம், புல்லட்ல வந்து டம்முன்னு ஒன்று வைக்கலாம். அதுல டென்ஷன் ஆகி ஏன்டா காப்பாற்ற வந்தவனே சொல்றியாடா அப்படின்னு சொல்லி கல்ல தூக்கி போட்டு மொத்தமா வந்து கொண்டு போடுறான். ஆக்சுவலா இதுல வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா கையில இருக்க அந்த பொட்டியில தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ், மைண்ட் ஃபிளேயர் பார்ட்டிகல்ஸ் வச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஹென்றி அட்டாக் பண்ணிருக்குது. அப்பதான் வந்து பவர் கிடைச்சிருக்குது. இந்த ஆளு படுத்துக்கிற ஆளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க வந்து இந்த பிரெண்டனோட ஆட்கள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவன் ஆக்சுவலா வந்து அந்த விஷயங்களை அந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு எஸ்கேப் ட்ரை பண்ணிருக்கான். அப்போ வந்து அந்த ஆட்கள் வந்து பிரெண்டனோட ஆட்கள் வந்து பிடிக்க வந்திருக்காங்க. அப்பதான் வந்து நம்ம ஹென்றி வந்து காப்பாற்ற ட்ரை பண்றப்போ ஹென்ரிக்கு வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து லைட்டா சொல்லிட்டு. ஆமா, தெரியும், எல்லாமே தெரியுதாங்க. இதை வந்து நம்ம ஹாலி வந்து படம் பாட்டு காக்கி ஆண் பாத்துருக்காங்க, நல்லா இருக்கே படம் பாத்துருக்கப்போ மேக்ஸ் வந்து ஹே மெண்டல் எதுக்கு வந்திருக்கோம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தப்பிக்கிறதுக்கு வந்து பக்கத்துல ஓகே கேட் கிடைச்சிருச்சு, எனக்கு அந்த பாட்டு கேக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அங்க நடக்கணும். இப்ப வில்பயர்ஸை நம்ம வெக்னா புடிச்சு வச்சிருந்தாருல, வில்பயர்ஸ் மூலமா மேக்ஸ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இப்ப மேக்ஸ போட்டு தள்ளுறதுக்கு டெமோ டாக்ஸ் அனுப்புவாரு. இப்ப 11 வந்து அப்சைட் டவுன்ல நீங்க வந்துட்டாங்கல்ல, வந்து நம்ம வில்ல வந்து காப்பாத்திடுவாங்க டிரான்ஸ்ல இருந்து. வில்லு வந்து இந்த மாதிரி மேக்ஸ அடிக்க போறான்டா, சட்டுன்னு போய் மேக்ஸ காப்பாத்துங்கடான்னு சொல்லிடுவாரு. அவரை காப்பாத்த நம்ம ராபினும் லூக்கஸும் கிளம்பி ஓடுவாங்க. அவங்க லவ்வரை கண்டுபிடிப்பாங்க. அப்பதான் அவன் குறுக்கால வந்துட்டு திரும்ப முதல்ல இருந்து வருவா, இல்ல நம்ப முடியாது, நீ என்ன வான்சருங்கிற நம்ப முடியும் அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் அவன் சொல்லுவா, ராபின் சொல்லுவா, வெளியில வந்து ஊர் எடுத்து நாளா புலந்து கிடக்கு, அதுவும் கண்ணுக்கு தெரியல, மிலிட்டரி இங்க எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணதுக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, இதெல்லாம் உனக்கு வேடா தெரியல, நான் சொல்றது மட்டும் உனக்கு வேடா தெரியுதா அப்படின்னு சொல்லி கடைசிக்க நம்பவே இல்ல அவ. இதுல வந்து ராபின் வர கஞ்சா குடிக்கின்வாங்க. ஆமா, அந்த இடத்துல உண்மையாவே டெமோகாகன் வந்து ப்ரூவ் பண்ணுச்சு, நான் இருக்கேன் அப்படி சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணுது. லூக்கஸ் வந்து அங்க மேக்ஸோட ரூம்ல பாட்டு போட்டுட்டு இருப்பாரு. அது வந்து இந்த இடத்துல அந்த கேமசாட்ல மேக்ஸுக்கு வந்து கேட்கும். குகையில வந்து வந்த பாதம் முடிஞ்சு ஒரே கல்லுகள் தான் இருக்கும். கல்ல விலைக்கு பார்த்தா மேக்ஸோட ரூட் வந்து கிடைச்சிடும். இப்ப அங்க போகணும், ஆனா மேக்ஸால போக முடியாது. அந்த கேப்ல ஃபர்ஸ்ட் ஹாலி போயிட்டு அப்புறமா மேக்ஸ கூப்பிடுவா. இந்த பக்கம் இவனுங்க டெமோ டாக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ராபின் வந்து டெமோ டாக்ஸ் வந்துச்சுடா அப்படின்ட்டு ஸ்பீக்கர்ல சொன்னோம், ஹாஸ்பிட்டல் ஸ்பீக்கர்ல சொன்னதும் லூக்கஸ் தூக்கிட்டு ஓடுவாரு. அந்த ஸ்பீக்கர்ல சொன்ன அனௌன்ஸ்மெண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ஆளுக்கு கேட்கும். அதை நான் அடுத்து சொல்றேன். நம்ம சப்வே சர்ஃபர்ல வந்து ஒரு கேரக்டர் ஓடிட்டு இருக்கும், கையில மியூசிக் வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி நம்ம லூக்கஸ் வந்து ஓடிக்கிட்டு இருப்பான் தூக்கிட்டு. அத வேற மீம் வேற போடுறானுங்க. அது மீம்ல இன்னொன்னு போட்டுருந்தானுங்க, என்னது லூக்கஸ் வந்து he ran more than மேக்ஸோட சோல் ரன் பண்ணதை விட இங்க லூக்கஸ் வந்து அதிகமா ரன் பண்ணிருக்கான் அப்படின்னு. சோ அது ஓடிக்கிட்டு இருக்கப்போ நம்ம ட்ரெயிலர்ல பார்த்த சீன் அப்பதான் வரும். மேக்ஸை வந்துட்டு நம்ம லூக்கஸ் தூக்கி ஓடிட்டு இருக்கப்போ லிஃப்ட்டுக்குள்ள போறப்போ டெமோகான் வர்றப்போ எட்டி மூஞ்சலே மிதிச்சுட்டு ஓடிடுவாங்க. எல்லாரும் ஓடி போய் கீழே பேஸ்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அங்க போய் சரி அங்க அது வழியா பார்க்கிங் தப்பிச்சு ஓடிடலாம்னு பார்த்தா கேட்டு பூட்டி இருக்கும். அப்படியே வந்து பயந்துட்டு கிடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ 3 டெமோ டாக்ஸும் அந்த பேஸ்மெண்ட்ல இவங்களை தேடி மோப்ப முடிச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். தூரத்துல அந்த வாஷிங் மிஷினா வச்சிருப்பாங்க, அதுல ஒரு ஓரத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க. 3 டெமோ டாக்ஸ் இப்படி கிட்ட வந்துரும். வரும்போது அதுங்களுக்கு திடீர்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும், கடக்கு முடக்கு. திரும்பி பார்த்தா ஒரு வாஷிங் மிஷின்ல ஏதோ ஒன்று சுத்திட்டு இருக்கும். 3 டெமோ டாக்ஸும் இப்படி போய் பார்க்கும். என்னடா இது சாப்பிடுற பொருளா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆக்சுவல் நாய்க்குட்டி மாதிரி அழகா பாக்கும், பார்த்தா அதுல வந்து ஏதோ ஃபிளேமபிள் சிலிண்டர் ஒண்ணு இருக்கும். டமால்னு வெடிக்கும். வெடிச்சா அப்படி புகையில இருந்து வெளியே வருவாங்க. ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் நம்ம கேரன் வீலர் அப்பதான் வருவாங்க. ஏன் மேலே அவளை கோடு போடுறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு சாவுதாண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு அது சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த சீன். அது பட் இதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஸ்பீக்கர்ல சொல்றது வந்து கேரன் வீலர் கேட்டு போறாங்க. அந்த டைம்ல நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ஒருவேளை மேக்ஸ் வந்து திரும்ப இந்த மேக்ஸோட உடம்பு இங்கே தான் கிடக்குது, எப்படி இந்த பக்கம் மேக்ஸ் வர முடியும், வேற அந்த ஒரு செகண்ட்ல அப்படி யோசிக்கல. கேரன் வர்றப்போ ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு.
அவங்க வெளியில போகும்போது அந்த சிலிண்டரை பாப்பாங்க, ஒரு லுக் ஒண்ணு விடுவாங்க. அப்ப ரைட்ரா நானும் யோசிச்சேன் எப்ப இந்த அம்மா வரும்னு பாத்துட்டு இருந்தா வந்து ஒரு மாஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் தான் சார் ரேஜ் வெயிட் சீன். அது வந்து ஒரு சீரீஸ்ல ஒரு டைரக்டர்ஸால உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நிமிஷத்துக்கு ரேஜ் வெயிட் பண்ணுவாங்க? 2 நிமிஷம் 5 நிமிஷம், தக்காளி 20 நிமிஷத்துக்கு ரேஜ் வெயிட் பண்றானுங்க. என்ன அதாவது மேக்ஸும் ஹாலி பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க இதான் கேட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பதான் மேக்ஸ் ஒண்ணு சொல்லுவா. ஆக்சுவலா ஹாலிக்கு வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், நீ மான்ஸ்டர் இல்ல என் கூடவே சுத்திட்டு நீ மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு. நான் ஹாலி என்ன கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன், இல்ல நீ மான்ஸ்டர் தான் அப்படின்னு. ஏன்னா மேக்ஸ் இந்த கேட்டுக்கு பக்கத்துல வந்ததான் ரிவீல் பண்றா, இந்த கேட்டு எனக்கான கேட்டு வர முடியாது. ஐயோ சேர்ந்து இருக்கும் போதே வெக்கனா ஈஸியா புடிச்சிருவான், தனியா வேற என்ன அனுப்பிச்சுடுறீங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் உட்காந்து அட்வைஸ் பண்றான், இல்ல உன்னால முடியும், நீ நார்மல் ஹாலி கிடையாது, நீ சூப்பர் ஹாலி, நீ வந்து நீ இவ்வளவு தூரம் வந்து என்ன காப்பாத்திருக்க அப்படின்னா 2 வருஷமா இருந்து என்னால புடுங்க முடியாது, நீ ஒரே நாள்ல புடிக்கிட்ட அப்படின்னா நீ பெரிய புடிங்கிதான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா இருக்கிற எல்லா மோட்டிவேஷனையும் கொடுக்குறா. நீ கைத்துல இருக்க பொம்மை ஒண்ணு சாதாரண பொம்மை கிடையாது, அந்த பொம்மை தான் நீ தான் ஹீரோ த மாஸ், நீ தான் வந்து இருக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க. 20 நிமிஷமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க லூக்கஸ் வந்து பாட்டை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். லூகாஸ் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா கொமட்ல குத்தி சோ அந்த மாதிரி ஒரு 15-20 நிமிஷமா போட்டு அட்வைஸ போட்டு தள்ளிட்டு, சரி அட்வைஸ போட்டதுக்கு அப்புறம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இவன் சொன்னதுக்கும் அதே மாதிரி இவளும் வந்து நம்ம ஹாலி வந்து கண்டுபிடிக்கிறா, ஓகே இதுதான் நம்மளுடைய வந்து ஒரு வேர்ல்டுக்கு போறதுக்கான விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. ஹாலி கனெக்ட் ஓபன் ஆயிடும். ஆமா ஓபன் ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும், துண்டக்கானும் துணியாக்கானும் சொல்லி என்ன பண்ணணும், அப்படியே பொறுமையா அப்படியே நடக்காது, அப்படியே வருவாங்க. அப்படியே வெறியாவது சார் எனக்கு அப்புறம் தோணுச்சு, சார் நீங்க புடிச்சிட்டு போங்க வெக்கனா வாங்க சீக்கிரம் வந்து புடிச்சிட்டு போங்க, இவ தப்புச்சு ஒண்ணும் கிழிக்க போறது கிடையாது, இவ எப்படி திரும்ப மாட்டிப்பா ஈஸியா, நீங்க புடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா தப்பிச்சு வந்து நம்ம மேக்ஸ் வந்து ஒரிஜினல் உலகத்துக்கு வந்துருவா. ஆனா இந்த பக்கம் ஹாலி வந்து அவ அந்த எப்படி வெக்கனா வந்து அந்த வாய்க்குள்ள இந்த டியூபை விட்டு இடத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு இருப்பான்ல, அந்த இடத்துக்கே வந்து போயிடுவா. அப்ப வந்து மேக்ஸ் சொல்லிருப்பா, நீ வந்து அந்த இடத்துல இரு, அங்க தப்பிச்சு போயிட்டு உன் வீட்டுல இரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட், அவ இருக்கிறதே அப்சைட் டவுன் கிடையாது முதல்ல. சோ அங்க இருந்து வந்து நீ தப்பிச்சு போய் உன் வீட்டுல இரு, நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து வெளியே வந்து இங்க எல்லாம் கதை பேசிட்டு இருப்பாங்க. அது இன்னும் வெறியாகும் நமக்கு. இது ஒரு பக்கம் போக நம்ம எரிக்காவோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் நம்ம டஸ்டினோட ப்ரொஃபஸரை கூப்பிட்டு வந்து, தம்பி எங்க இப்ப டஸ்டின் ப்ரொஃபஸரை கூப்பிட போவாங்க, வீட்டுல பார்த்தா லைப்ரரின்னு இருப்பாரு அவரு கூட. ஏய் நீ என்ன லைப்ரரி கூட உட்காந்துருக்க? அப்புறமா தம்பி இதான் விஷயம், வான்னா வரமாட்டேன், தம்பி டஸ்டின் உயிருக்கு ஆபத்துப்பா, டஸ்டின் உயிருக்கு ஆபத்தா அப்படின்ட்டு வந்துருவாரு. வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி டஸ்டின் இருக்க இடத்த கண்டுபிடிப்பாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கதை நடக்கும். அது நீங்க ஆமா நான்சி அண்ட் ஜானத்தன் இவங்க 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா அது இன்னொரு ரேஜ் பைட். அவனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ரேஜ் பைட் பண்றானுங்க. பிரேக்கப் பண்றேன்னா பண்ணிட்டு போங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க? அவங்க பேசுவாங்க, ஏன் வந்து உனக்கு என்ன பிடிக்கல, எனக்கு உன்ன பிடிக்கல, ஏன் நமக்குள்ள அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிளான விஷயங்கள் நடந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களா வந்து, நீ அந்த புக் எழுதுனீ அது ஒரு கேவலமான புக், அது ஒரு மானங்கிட்ட புக், எவனா பைப்பானா நீ எழுதுன்னு மட்டும் பெரிய இந்த இதுவா, அது ஒரு இத்தனை இதுதான் அப்படின்னு சொல்லி மாத்தி உண்மையை சொல்லிக்கிறாங்க. உண்மையை சொல்றாங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சாவ போறோம்னு தெரிஞ்சு 2 பேரும் மாத்தி வந்து உண்மையை சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே டைட்டானிக் ஜாக் அண்ட் ரோஸ் போறாங்க இவங்க 2 பேரும் அவனோட காவிய காதல்ல இருக்கிற சின்ன பிரச்சனைகளை வந்து பேசி தீர்த்துக்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்து இவனுக்கு அடுத்த அறுப்புல அந்த உருகி ஊத்திட்டு உடைஞ்சிரும். அது எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு சரி ஓகே என்னடா சாவ போறோம்னு உண்மையெல்லாம் சொன்னமே, இப்ப இதை வச்சுக்கிட்டு அடுத்து நாளை பேர் சண்டைக்கு வருவாளே அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டா ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. பட் இருந்தாலும் 2 பேரும் வந்து சேர்ந்துறாங்க. ஓகே நம்ம வந்து உயிரோட தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. இதுல வந்து அவங்க லவ் பண்ணி சமாதானம் ஆகி சேர்றதோட முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த எபிசோட்ல தான் வந்து செவுத்த உடச்சிட்டு வந்து அவரு காப்பாத்துவாரு ஸ்டீவ். அப்ப எபிசோட் 6 தண்டங்க. அவனுக்கு பண்ண உருப்படியான ஒரே ஒரு காரியம் அப்சைட் டவுன் தான் என்னன்னு தெளிவா சொன்னது, அவ்வளவுதான். அதையுமே ஆக்சுவலா வந்து ஓரளவுக்கு தான் டஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அதையுமே வந்து உட்காந்து எல்லாரும் வந்து அவெஞ்சர்ஸ் அசெம்பிள் போய் உட்காந்து பையன் சோஃபால. ஆமா அது எல்லாமே எபிசோட் 7ல தான். எபிசோட் 6 வந்து ஃபுல் வந்து ஃபில்லர் தான். எக்ஸப்ட் நம்ம கேரன் வீலர் அவங்களுடைய அந்த மாசான சீனை தவிர, அந்த ஒரு சின்ன ஆக்ஷன் சீனை தவிர இது எதுவுமே வந்து அகைன் எல்லாமே எனக்கு தெரியும். இதுல எதுவுமே நான் புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இல்ல. ஒண்ணு ஓகே இது வந்து அப்சைட் டவுன் வந்து இது கிடையாது, நம்ம நினைச்ச மாதிரி வேற உலகம் கிடையாதுன்ற மட்டும் கத்துக்கிட்டு இருப்போமே தவிர மத்தபடி வேற எதுவுமே இதுல வந்து புதுசா எதுவுமே இருந்திருக்காது. அதையுமே 6th எபிசோட்லயே ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஏதோ ஒண்ணு அந்த இது ஒரு எக்ஸாக்டிக் மேட்டர் வரும்ல, அதை பார்த்தோன்னே டவுட்டா இருந்துச்சு.
இத பார்த்தா ஷீல்ட் ஜெனரேட்டர் மாதிரி இல்லையே, வார்ம் ஹோல் கொண்டு வருவானுங்களோ இல்ல பிளாக் ஹோல் கொண்டு வருவானுங்களோன்னு பார்த்தா கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப அப்படியே எபிசோட் 7 பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரிட்ஜ், இப்பதான் அந்த பிரிட்ஜ்ன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. இப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹாலி இருக்காங்கல்ல, ஹாலி வந்து அந்த வெக்னாவோட பிடியில இருந்து தப்பிச்சு ஓடி வெளியே வந்து பார்த்தா நல்ல பட்ட பகல்ல நல்ல டெசர்ட் மாதிரி அழகா இருக்கு. என்ன இதை பார்த்தா அப்சைட் டவுன் மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு இருக்கு. ஹாலி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வெக்னா பாத்துருவான். அவன் எவனுக்குமே ஓட தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஹாலி ஓடுறான்ல, சரி குரூட்டு கையை விட்டாச்சு பிடிக்கலாம்ல, அதையும் பிடிக்க மாட்டான். ஓடவும் மாட்டான், பொறுமையா நடந்து வரான். நீ ஓடு அப்படின்ட்டு பொறுமையா நடந்து வர. ஹாலி ஒரு இடத்துல தடுக்கி விடும்போது கல் இருக்கு, கல்ல விலக்கி பார்த்தா அந்த இது அப்சைட் டவுன் போறதுக்கான அந்த கேட் இருக்கும். சரி ஓகே, கேட்ல குதிச்சிடுறா கைப்புள்ள குதிச்சிருவான். ஒரு பக்கம் நடந்துட்டு ஸ்டீவ் வந்து கதவை உடைச்சிட்டு வந்து நம்ம நான்சி ஜானத்தன் வந்து காப்பாத்திருப்பாங்க. சோ நான்சி, ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன் இவங்க 4 பேர் ஒண்ணா சேர்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது வெளியே அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ இங்கேயோ ஒரு குரல் கேட்கும், யாரோ கத்துற சவுண்ட் கேட்கும். பார்த்தா நம்ம ஹாலி வந்து கீழே வந்து பப்பரப்பான்னு உழுந்துட்டு கிடப்பா. அந்த இடத்துல நம்ம இவன் வெக்னா வந்து காப்பாத்தல அப்படின்னா தக்காளி பழமே சதறிட்டு இருப்பான். என்னன்னா இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர் வந்து அந்த இது கண்டுபிடிப்பார்ல, டிவைஸ் கண்டுபிடிச்சு நம்ம டஸ்டினோட வாக்கி டாக்கி கூட கனெக்ட் ஆயிடுவாரு. கனெக்ட் ஆகி டஸ்டின் கூட கம்யூனிகேட் பண்ணி இருப்பாரு. எங்க இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கப்போ சீக்கிரம் என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின்றப்போ ஹாலியை கண்டுபிடிக்கணும்னப்போ ஹாலியை கண்டுலாம் பிடிக்க வேணாம், அவன் இங்கதான் இருக்கா அப்படின்னு இவன் சொல்லுவான். சரி ஓகே ரைட், அப்பா ஹாலி இங்கதான் இருக்கான்ட்டு இவங்களும் திருப்தி ஆயிடுவாங்க. மைக்கு எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. என்ன பண்றாங்க, போயிட்டு டஸ்டின் இருக்க இடத்த ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அங்க போய் டஸ்டின் இருக்காங்க, ஹாலி இருக்காங்க, எல்லா திரும்ப ஒன்னா சேர்ந்து வெக்னா அடிக்க போலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க பக்கத்துல இங்க எங்க கேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட் எத்தனை கேட் ஓபன் பண்ணுதான்னு தெரியல, ஏன்னா பாத்ரூம் கேட் மாதிரி அங்கங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. சோ கேட்டை ஓபன் பண்ணி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா டஸ்டின் வழக்கம் போல இந்த 4 பேர் இருக்காங்க. ஆனா கூட வந்து ஹாலி இல்ல. எங்கடா ஹாலி அப்படின்னா இல்ல ஹாலி வந்து இல்ல சார், சத்தம் கேட்டுச்சு சார், டப்புன்னு திரும்ப போயிட்டா சார், ரிவர்ஸ் கீர் போட்டு அப்படியே திரும்ப மேல போயிட்டா சார் அப்படின்னு வெக்னா வந்து திரும்ப பிடிச்சி வாயில வந்து பைப்பு சொல்லிடுறான். சரி ஓகே, இதுக்கு பண்ணி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு சொல்லி எங்க அனுப்பிடுறான் அப்படின்னா திரும்ப அந்த கனவு உலகம், அந்த வீடு ஒண்ணு இருந்துச்சுல, ஹென்ரியோட வீடு ஒண்ணு இருந்துச்சுல, அந்த குட்டி பசங்க ஆல்ரெடி அந்த 11 பேர் இருந்தாங்கல்ல, அந்த இதுக்குள்ள வந்து திரும்பியா வந்து அனுப்பிச்சு விட்டுறான். அதே மாதிரி ஹென்றி சும்மா இல்லாம சரி இப்ப ஹாலி வந்து இந்த பசங்க கிட்ட உண்மையை சொன்னா இவனுங்களும் நமக்கு திரும்புவானுங்க, நம்ம இவனுகிட்ட ஃபர்ஸ்ட் போய் சொல்லிடுவோம்ட்டு பசங்க மண்டையெல்லாம் கழுவிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நான் உங்க மண்டையை கழுவுன மாதிரி நீங்க போய் ஹாலி மண்டையை கழுவுறீங்க அப்படின்ட்டு அனுப்பி வச்சிருவான். இந்த குண்டக படத்துல ஒரே நாளே பணக்காரனாவது எப்படி சொல்லி கூப்பிட்டு நான் எப்படி உங்கள்ட்ட எல்லாத்தையும் பணம் 10 ரூபா வாங்கி பணத்தை வாங்கி பணக்காரனானோ அதே மாதிரி நீங்களும் 10 ரூபா வாங்கி பணக்காரனாவங்கன்ற மாதிரி அந்த சீன் இருக்கும். இந்த பக்கம் வந்து அவஜர்ஸ் அசம்பிள் மாதிரி எல்லாம் உட்காந்துருக்கப்போ நம்ம இவர் தான் வந்து டஸ்டின் தான் வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் மாதிரி உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதாண்டா வந்து வார்ம் ஹோலு, இதாண்டா வந்து அப்சைட் டவுனு, இதாண்டா அபிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. ஸோ இப்போ வந்து இங்க இருந்து எப்படி வந்து அங்க போறது, எப்படி வந்து இங்க நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்றப்போ நம்ம ஹாப்பருக்கு வந்து சொல்றாரு கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிளான் ஒன்று தேவை அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம ஏன் நம்ம ஹெலிகாப்டர் வந்து கிளம்பி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்ப டஸ்டின் செருப்பாக நினைப்பான், ஹெலிகாப்டர் மாடு சைஸ்ரா, அது எப்படி எடுத்துட்டு நான் அதுக்குள்ள போக முடியும், போகலாம் முடியாதுன்றப்போ பிளானே இல்லாததுக்கு என் பிளான் எவ்வளவு தேவலாம், முடிஞ்சா நீங்க சொல்லுங்கடான்றான். அப்பதான் நம்ம ஸ்டீவ் ஹாரிங்டன் புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவான். இந்த சீசன்ல ஒண்ணு சொல்லிருப்பா, அது ஒண்ணுதான். என்ன சொல்றான்னா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், இத இப்போ இவங்க வந்து ஒரு ரேடியோ வச்சிருக்காங்கல்ல, ரேடியோ இடம் வச்சிருக்காங்க, அந்த ரேடியோ டவர் மாதிரி அப்சைட் டவுன்ல ஒரு ரேடியோ டவர் இருக்கும். அவன் என்ன சொல்றான், இந்த உலகம் இப்படி மெர்ஜ் தானே ஆக போகுது, இப்படி மெர்ஜ் ஆகும் போது அந்த டவர் கிட்ட அவனோட வேர்ல்டு வரும்ல, அப்ப நம்ம உள்ள பூந்து அவனை அடிச்சு அந்த உலகத்தை அழிச்சிருவோம் அப்படின்றான். அவன் பண்ற உலகம் சேராம இருக்கிறதுக்கு தான் இவ்வளவு பண்றதே, அது வரட்டும் கொஞ்சம் கிட்ட வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் கன்வீனியன்ட்டா போய் நம்ம அடிப்போம் அப்படின்றதுதான் இவனோட பிளானு. இவனுங்களும் ஓகேன்ட்டானுங்க. அதுக்கு அதான் சொல்ல நல்ல பிளான் தான் ஒத்துக்க மாட்டானுங்க, மோசமான பிளான் பண்ணா தானே இன்னொரு எபிசோட் எக்ஸ்ட்ரா போவோம், அப்பதான் யாராவது மாட்டுவானுங்க, அவனை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் போவோம், இந்த கேங்க காப்பாத்துறேன் இன்னொரு கேங் போவோம், போய் மாட்டிப்பாருங்க, திரும்ப வெக்னா வருவான். வந்து வெக்னா ஏன் 2 வருஷம் ஆளே காணா அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்துருப்பானுங்க. அவன் வந்து ஆக்சுவலா வந்து காணாமலாம் போல போய் திரும்ப வந்து ரீஜெனரேட் பண்றதுக்காக வந்து போயிருக்கான், தன்னோட சக்தியெல்லாம் வந்து ரீஜெனரேட் பண்ணிட்டு இந்த அபிஸ்ல போயிட்டு அதுல இருந்து வந்து திரும்ப வந்திருக்கான் அப்படின்னு சொல்றப்போ அது என்ன பண்ணுவான்னா, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் சீசன்ல வில்ல எதுக்கு பிடிச்சான்னா இந்த 2 உலகத்தை சேர்க்கணும்ல, சேர்க்கறதுக்கு இந்த வேர்ல்ட்ல இருக்க சர்ஃபேஸ கொஞ்சம் வீக் ஆக்கணும். கொஞ்சம் அதான் நம்ம ஆப்பிள் எப்படி 4 கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம உலகத்தை அவன் 4 கட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப இதே மாதிரி அந்த உலகத்தை 4 கட் பண்ணணும். அதுக்குதான் அவர் 2 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாராம். போய் கொத்தனார் வேலை பார்த்துட்டு வந்துருக்கான். தூத்துக்குடி கொத்தனார்.
ஸோ ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹாலியை வந்து எல்லா பசங்களும் சேர்ந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. இல்ல உன வந்து அவங்க அந்த மேக்ஸ் வந்து ஏமாத்த ட்ரை பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு. இல்ல நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டா குழப்பமா நடிக்கிறா. ஏன் இப்படி நமக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கட்டையை கொண்டு எல்லாரையும் அடிச்சு ட்ரை பண்ணி எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்றப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு போட்டு அடிச்சு மண்டையை உடைச்சு உட்கார வச்சிடுறாங்க. சரி கடைசியில வந்து டெரக் நீ சொல்றா அப்படின்றப்போ இல்ல அவன் சொல்றது உண்மைதான், மேக்ஸ் தான் நம்மள ஏமாத்திருக்கான்னு அவனும் வந்து கை விட்டுருவான். தினேஷ் நீ மடா உன நம்மளா தினேஷ் அந்த மாதிரி ஒரு மொமெண்டா தான் இருந்துச்சு. பாத்தீங்க அப்படின்னா டீம் வந்து எப்பவுமே சொன்ன மாதிரி ஒரு பார்ட் பண்ண பிரிவாங்கல்ல. எந்த டீம் பிரியவே கூடாது கரெக்டா அந்த டீம் பிரிஞ்சுக்காங்க. 11 நம்பர் 8 அண்ட் முர்ரே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமா வந்து பிரியறாங்க. எதுக்காக போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லாரியை வந்து ரெடி பண்ணிட்டு அந்த அப்சைட் டவுன் கேட் ஒன்னு இருக்கும்ல, அந்த வெக்னா வந்து பவர்ஃபுல்லா திரும்ப வந்திருப்பானே அந்த கேட் வழியா திரும்ப உள்ளார போலாம் அப்படின்றதுக்காக வந்து எல்லாரும் வந்து ரெடி ஆகுறாங்க. அப்போ திரும்பவும் வந்து நம்ம 8 வந்து 11 ஃபுல்லா மைண்ட் வாஷ் பண்ணிடுறான். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து பிரெயின் என் கூட ஷேர் பண்ணிருக்கியா, அவன் பவர்ஸ் என் கூட ஷேர் பண்ணிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டு நம்ம வந்து இவங்க சொல்ற எல்லா பிளான் நடக்கட்டும், ஆனா கடைசி எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்னு சொன்னா தெரியுமா, அந்த ரிட்டர்ன் ஃபிளைட்டை மட்டும் நம்ம போட்டு வராம நம்ம அங்கே தங்கிடுவோம், அப்பதான் வந்து இந்த உலகத்துக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். மேக்ஸ் ஹாலியை விட்டு வந்த மாதிரி விட்டு வர போறான். ஆனா அதுதானே அந்த சீன் தானே செமையான சீனு. இது எனக்கான கேட்டு உனக்கான கேட்டு நீ கண்டுபிடிச்சிக்க, அப்புறம் எதுக்குடா நான் உன் கூட வந்தேன் கதை கலங்கிட்டாவ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ எதுவுமே சொல்லியடா, சொல்லிருந்தா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டில, நீ தானே இந்த கல்லுகள் எல்லாம் விளக்கி விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண. சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா இது அதாவது ஹாலியை வந்து கண்டுபிடிக்கணும். ஹாலி வந்து மோசமான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கா, வெக்னா கிட்ட மாட்டிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், துரிதமா செயல்படணும். அப்படி இப்படி போவோம் வாங்க அப்படின்னு இல்லாம இவங்க 8 11 உட்காந்து மெடிடேஷன் பண்ணி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் வந்து வில்லு வந்து இப்ப நான் வந்து ஒரு கே அப்படின்றத நான் சொல்ல போறேன் உங்ககிட்ட அப்படின்றத ஒரு 15 நிமிஷமா உட்காந்து சொல்றான். ஏன்னா இப்ப நீ கேவா தானே, நீ என்னவா இருந்தா என்ன, உனக்கு ஜென்டரே இல்லாம என்ன இதெல்லாம் வெக்னா வந்து கேட்க போறான். சரி வாங்க என்ன யார் அழைக்க போய் ஓகே நீ கே ஓகே ஓகே நீ லெஸ்பியன் ஓகே அப்படின்னா பண்ண போறான். மூணே வார்த்தை ஐ எம் கே அவ்வளவுதான். அத விட்டுட்டு 15 நிமிஷம் பேசுவான். ஆனா அதுக்கு வந்து ஒரு ரீசனிங் ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்னன்னா வில்லு வந்து இப்ப திரும்ப மாட்டிருப்பாருல்ல, வெக்னாவை மைண்டுக்குள்ள போறேன்னு வெக்னா புடிச்சு வச்சிருப்பான்ல, அப்ப வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹார்பிளான திங்ஸ் எல்லாம் காட்டியிருந்தாங்க வெக்னா அப்படின்னு இருப்பான். அது என்னன்னா ஒண்ணும் இல்ல, இவரு கேன்னு சொன்னா இவங்க எல்லாம் இவரை விட்டு விலகிடுவாங்க அப்படின்ற விஷயம் தான் வெக்னா காட்டின ஹார்பிள் திங்ஸ். இவனோட மேக்ஸிமம் சீக்ரெட் அவ்வளவுதான், இவன் கேன்றத இவனோட சீக்ரெட்டே. சோ அதை நான் சொல்லிட்டேன்னா வெக்னாவால என்ன எதுவும் பண்ண முடியாது. அத வந்து அதேதான் 3 வார்த்தையில சொல்லியிருக்கலாம், சொல்ல மாட்டான். 15 நிமிஷம் மோனோலாக் நான் பேசிதான் விடுவேன். இது வரைக்கும் வில் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து தனியா தான் இருந்திருக்கான். அவனுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு வந்து இவன் தான், மைக் மட்டும் தான். மத்த யாருக்கிட்டையும் பெருசா பேச மாட்டான், இன்ட்ரோவர்ட்டான பையன். அவன் தான் நிறைய இடத்துல வந்து வெக்னா கிட்ட வந்து பாதிக்கப்பட்டிருக்கான். அவனை மட்டும் தான் வந்து எல்லா டவகான்ஸ் அடிக்க வரும் இப்படின்னு தனியாவே இருந்த ஒரு பையன். அவன் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு குரூப் என்ன ஏத்துக்கிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்றது தான் அந்த ஃபீலிங் தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. தூக்கிட்டு வந்து அங்க வச்சல, அதனால நீ இத முதல்ல வச்சிருந்தீனா ஓகே. ஆமா, எப்படா வெக்னா கொல்லுவோன்னு இருக்கு, இப்போ உட்கார்ந்து நீ பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் முடிடா. எப்படியே பேசி முடிச்சு எல்லாரும் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தி ஓகே நான் வந்து உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லி முடிச்சு கடைசியில வந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த லாரியை எடுத்துக்கிட்டு பூரா பையில வந்து கிளம்பி அந்த கேட்டுக்குள்ள வந்து போறாங்க. அப்பதான் ஒரு நல்ல டயலாக் வரும். அப்ப வந்து நம்ம ஸ்டீவ் வந்து ஒரு கன் எடுத்து வைப்பாரு. நான்சி வந்து அதெல்லாம் உனக்கு தெரியாது குடுன்னு போயிட்டு போயிருவா. டஸ்டின் உடனே சரி வருத்தப்படாத நான் உனக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் வான்னு கூட்டு போய் இவனும் எட்டியும் போன சீசன்ல எந்த இதை யூஸ் பண்ணாங்களோ அதே இதை கையில கொடுத்து இஃப் யூ டை ஐ டை அந்த டயலாக் அப்பதான் வரும். ஆக்சுவலா அதுல இருந்து எனக்கு புரியுது இவங்க எல்லாருமே வந்து டஃபர் பிரதர்ஸ் எல்லாமே டூட் படம் பாத்துருக்காங்க. அதுல கடைசியா நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, வாழ்ந்தா 2 பேரும் நல்லா இருக்கணும், இல்லன்னா 2 பேரும் வந்து நாசமா போகணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அந்த இன்ஸ்பிரேஷனா எடுத்து எல்லாம் ரெடி ஆகி அந்த வேன்ல அந்த லாரியில ஏறி பூரா பையில வந்து அந்த கேட்டுக்குள்ள வந்து அப்சைட் டவுனுக்குள்ள போறாங்க. போறதா அதோட வந்து முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உட்காந்து நெக்ஸ்ட் எபிசோட் கிளிக் பண்ணி உட்காந்துருக்கேன். எங்க நெக்ஸ்ட் எபிசோட காணோம், ரொம்ப நேரமா தேடிட்டு உட்காந்துருக்கேன் அந்த பட்டனை வந்து என்னடா அது அப்படின்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் சரி அந்த 3 மணி நேரம் எபிசோட் இதுக்கு தான் வரப்போகுது. ஒரு படத்தை ஒண்ணு எடுத்து வச்சிருப்பானுங்க கண்டிப்பா. ஆனா இது வந்து ஒன்னொன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல இருந்ததுல. ஆமாமா எல்லாமே 1 மணி நேரத்துக்கு மேலதான். ஆனா பெருசா 1 மணி நேரம் அந்த டைம் டியூரேஷன் ஃபீல் ஆச்சு. அவ்வளவு கண்டென்ட் பார்த்த மாதிரி இல்ல, ஒரு மாதிரி வெறுமையாவே இருக்கு.
ஸோ எபிசோட் 7லயும் பார்த்தா அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் அகைன் எப்படி இவங்க என்ன ஐடியா பண்ணி போறாங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஓகே. எப்படின்னா இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லாம் எடுத்த அப்படின்னா ஒரு ஃபைட் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டீம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரெடி ஆவாங்க. ஒரு டீம் இந்த நீ பிடிச்சிக்க, இந்த ஆயுதத்தை நீ எடுத்துக்க, உனக்கு எனக்கு இந்த எமோஷன். இது வந்து ஒரு எபிசோட்ல பண்ணிதான் ஓகே. இந்த 3 எபிசோடாவே அவங்க அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம்னா பரவாயில்ல, எல்லாமே 1 மணி நேரத்துக்கு வேலை. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம். அந்த 1.25 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமுமே வந்து ரெடி ஆகிட்டே இருக்காங்கன்றப்போ வந்து அது என்னடா ரெடி ஆகிட்டே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் ரொம்ப லேகா ஃபீல் ஆச்சு. 7th எபிசோட்லயும் ஓகே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலுமே அது வந்து லேகா இருக்கும் போது தான் ஃபீல் ஆச்சு. இனி ஃபினாலேக்காக தான் நான் இந்த 3 எபிசோடையும் பொறுத்துக்கிட்டேன். ஃபினாலே மட்டும் நல்லா இல்ல. அங்கதான் நல்லா இல்லன்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக ஸ்டீவை நாங்க சாவடிக்க போறோம். ஸ்டீவ் செத்துட்டா அப்படின்னா அவங்க வந்து நல்லா இல்லன்றது உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அந்த எமோஷனுக்கு போயிடுவீங்க, டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க எல்லாருமே. நெட்ஃபிளிக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்றோம். என்னோட போன்ல அதுவும் பண்ண முடியாது. பேசிக்கா எல்லாத்துக்கூடயும் அந்த ஆப் அதை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. கண்ணுல உறுத்திக்கிட்டே இருக்கும் வந்து. வால்யூம் 1ல வந்து முக்கியமான டர்ன்ஸ் நிறைய நடந்திருக்கும். இந்த ஹாலி வீலர் கிட்னாப் பண்றதே நம்ம எதிர்பார்க்காதது, அப்புறமா வில்லுக்கு பவர் வர்றது எதிர்பார்க்காதது, அப்புறமா வெக்னா நல்லா ஜிம்பாடியா வருவான்றதும் எதிர்பார்க்காதது. ஆனா இதுல வந்து அப்படி எதிர்பார்க்காததுன்னு பெருசா எதுவும் இல்ல. வார்ம் ஹோலுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் போயிட்டா மேக்ஸிமம் நம்மளால வார்ம் ஹோல் வரைக்கும் தான் போக முடியும். அதனால அதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் இல்ல. பட் ஓகே, அந்த ஃபினாலேக்கு ஒரு ஸ்டேஜிங்ன்றதுனால நான் பொறுமையா இருக்கேன். ரொம்ப சீண்டி பார்க்காத என் பொறுமையா. டிசம்பர் 31ஆம் தேதி நமக்கு எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஜனவரி 1 அதான் நான் நியூ இயர் அப்போ சந்தோஷமா இருக்க கூடாது. வருஷம் ஆரம்பிக்கும் போதே சோகமா ஆரம்பிக்கிறோம். ஒப்பாரியோட ஆரம்பிக்கணும். ஐயோ போச்சே போச்சே அப்படிதான் நான் ஆரம்பிக்கிறோம். இதுதான் மக்களே எங்களுடைய வந்து கருத்துக்கள். உங்களுடைய கருத்து என்னன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த சீசன் 5 வால்யூம் 2 வந்து பாத்துட்டீங்களா? அண்ட் எவ்வளவு வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க, ஃபினாலேக்காக வெயிட் பண்ணிட்டீங்கன்றது வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.